துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கான பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்று அறிய ஆவலா இருக்கிறீர்களா? இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணிக்கிறது. இது அசுப நிலையாக இருப்பதால் பணச்செலவுகள் அதிகரிக்கலாம், பேச்சில் கவனம் தேவை, குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மே 5 முதல் சந்திரன் தனுசு ராசிக்கு மாறும்போது அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகி இது ஒரு நல்ல சுபநிலை. தைரியம், முயற்சி மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மே 8 முதல் சந்திரன் மகர ராசியில் பயணிக்கும் போது அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகி இது அசுப நிலையாக இருப்பதால் மன அமைதி குறைவு, வீட்டுச் செலவுகள் அல்லது குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். சூரியன் மற்றும் புதன் மேஷத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகி உறவுகள் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் சற்று கவனம் தேவை. பேச்சில் எச்சரிக்கை அவசியம். குரு மிதுனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், இது மிகச் சிறந்த சுபபலன். அதிர்ஷ்டம், உயர்வு, பயணம் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலேயே விழுவதால் இது மிகவும் பெரிய பலன். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். சுக்கிரன் ரிஷபத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், இது அசுப நிலையாக இருப்பதால் அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் அல்லது சின்ன சிரமங்கள் இருக்கலாம். சனி மீனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், இது நல்ல சுபநிலை. எதிரிகளை வெல்வது, வேலை முன்னேற்றம் மற்றும் சவால்களை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் ஆரம்பத்தில் செலவுகள் இருந்தாலும் நடுப்பகுதியில் முன்னேற்றம், இறுதியில் சற்று கவனம் தேவைப்படும் ஒரு கலவையான ஆனால் அதிர்ஷ்டம் தரும் வாரமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த வரப்பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.